நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய காணொலியில நண்பர் ஒருத்தர் உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல், உடம்படு மெய் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதற்கான ஒரு காணொலி தான் இது. பாருங்க, உயிர் ஈறு, மெய்யீறு. சரிங்களா? உயிர் ஈறு, ஈறு. ஈறு அப்படின்னு என்னப்பா? ஈறு அப்படின்னா ஒரு சொல்லோட இறுதியை குறிப்பது. இப்ப பாருங்க, அரசி இறுதியை குறிக்குதா? மரம் இம், பாடல் இம். இந்த மாதிரி ஒரு சொல்லோட இறுதியை குறிச்சா அது ஈறு. சரிப்பா, ஒரு சொல்லோட இறுதியை குறிச்சா ஈறு. அதை ஏன் ஈறு அப்படின்னு வச்சாங்க? ஏன் அப்படின்னா இப்ப இறுதி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு சொல்லும் இறுதியை தான் குறிக்கும். சரிங்களா? மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். அப்ப இறுதி தான் குறிக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, கடை இந்த ஒரு சொல்லோட பொருளும் இறுதியை தான் குறிக்கும். இப்ப முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம், கடை சங்கம் இறுதியை தான் குறிக்கும். வரிசையில போய் கடைசியில நில்றா, கடைசி கடை இறுதியை தான் குறிக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் ஈறு அப்படின்னு சொல்றாங்க? யாருக்காவது தெரியுமா? தெரியல பண்ணா இந்த ஒரு காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இறுதி, இந்த இறுதி என்ற சொல் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு சொல்லோட முதல்ல சொல்லிட்டு இடைய சொல்லாம நேரடியாக இறுதியை சொன்னோம் என்றால் அங்க இறுதி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்த வேண்டும். எப்படி அப்படின்னா, மொழி முதல், மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இடை எழுத்துக்கள் இருக்கேன்னா அந்த இடை எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் சார்ந்துதான் வரும், தனியா இயங்காது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, முதல்ல சொல்லிட்டு இடைய சொல்லாம நேரடியாக இறுதியை சொல்கின்ற இதுல இறுதி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தணும். சரிங்களா? முதலும் சொல்லிட்டு இடையும் சொல்லிட்டு அப்புறம் இறுதியை சொன்னோம் அப்படின்னா அங்க கடை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா பாருங்க, முதற் சங்கம் அது ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு, இடை சங்கம் அது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, கடை சங்கம். அப்ப முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் இது மூன்றையும் நம்மளால சொல்ல முடியுதா? முதல்லையும் சொல்லிட்டு இடையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறுதியை சொல்கின்ற பொழுது அங்க கடை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? இந்த ஈறு அப்படிங்கும் போது முதலையும் சொல்லாம இடையும் சொல்லாம நேரடியாக இறுதியை சொன்னோம்னா அங்க இந்த ஈறு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இப்ப பாருங்க, நம்ம புணர்ச்சி படுத்தும் போது நிலைமொழி ஈறு. ஏன்னா அந்த நிலைமொழி ஈறு அப்படிங்கும் போது அந்த சொல்லோட இறுதியை தான் பார்ப்போம், அந்த முதலோ இடையோ நம்ம பார்க்க மாட்டோம். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் தான் இணையும், இல்லைங்களா? அப்பதான் என்ன பண்ணுவோம்? ஈறு என்ற ஒரு வாக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். அப்ப உயிர் ஈறு, ஈறுனா என்ன? முதலும் சொல்லாம இடையும் சொல்லாம நேரடியாக இறுதியை சொல்றது. புரியுதுங்களா? அப்ப புணர்ச்சியில நம்ம என்ன பண்ணுவோம்? நிலைமொழி ஈறு நேரடியாக அந்த இறுதி எழுத்தை வைத்து வருமொழி முதல் அந்த ரெண்டையும் இணைப்போம், புணர்ச்சி கொடுப்போம், இல்லைங்களா? இப்ப ஈறு அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிச்சுல? அது பாருங்க, உயிர் ஈறு. உயிர்னா என்ன? உயிரெழுத்துக்கள் 12 அந்த 12 எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்கள் இறுதியாக கொண்டு வருகின்ற சொற்கள் எல்லாமே உயிர் ஈறு. பாருங்க, அரசி, சி. சி உயிர் எழுத்தா? ஆமா. இது பிரிங்க, இச்சு கூட்டல் ஈதான சி. ஈங்கிறது என்னது? ஒரு உயிரெழுத்து. புரியுதுங்களா? அப்ப இறுதியில உயிரெழுத்து வந்திருக்கு, அது உயிர் ஈறு. இப்ப பாருங்க, என்னோட பேர் பாருங்க, கலை. என்ன வரும்? இல் கூட்டல் ஐ. ஐங்கிறது என்னது? உயிரெழுத்து. அப்ப பாருங்க, உயிரெழுத்து இறுதியில வந்திருக்கு, அப்ப உயிர் ஈறு. அப்ப மெட்டு பாருங்க, மெய்யீறு. மெய் ஈறு அப்படின்னா என்ன சொன்ன? இறுதி. அப்ப மெய் எழுத்தை இறுதியாக கொண்டு வருகின்ற சொற்கள் எல்லாமே மெய்யீறு. மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு இல்லைங்களா? மெய் எழுத்துக்கள் இக்கு முதல் இன் வரை அது எல்லாம். சரிங்களா? பாருங்க, மரம் இம் மெய் எழுத்து தானே? பாருங்க, பாடல் இல் மெய் எழுத்து தானே? அப்ப ஒரு சொல்லோட இறுதியில உயிரெழுத்துக்களை கொண்டு முடிந்தால் அது உயிர் ஈறு, மெய் எழுத்துக்கள் கொண்டு வந்தால் அது மெய்யீறு. சரிங்களா? உயிரீறு மெய்யீறு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, அடுத்து உயிர் முதல், மெய் முதல். உயிர் முதல்ல என்னது? முதல் எழுத்து. சரிங்களா? அப்ப உயிரெழுத்தை முதலாக கொண்டு வருகின்ற போது அது உயிர் முதல், மெய் எழுத்தை முதலாக கொண்டு வருகின்ற போது அது மெய் முதல். பாருங்க, இம் கூட்டல் ஆதானமா. அப்ப பாருங்க, இம் முதல்ல வந்திருக்கா? புரியுது இல்லைங்களா? அப்ப உயிர் முதல், மெய் முதல் என்ன அப்படின்னு இப்ப உங்களுக்கு உயிரீறு, மெய்யீறு அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். உயிர் முதல், மெய் முதல் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும். நான்கையும் வைத்துதான் இந்த புணர்ச்சி படுத்துவாங்க. அந்த புணர்ச்சி என்ன அப்படிங்கறத என்னோட முந்தைய காணொலிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் தெளிவா விளக்கியிருப்பேன். நம்ம யூடியூப் சேனல்ல புணர்ச்சியோடைய எல்லா விதிகளுமே நான் தனித்தனி வீடியோவா போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க.
இப்ப உங்களுக்கு ஒரு சிறு பயிற்சி என்ன அப்படின்னா, உங்க பேரு உங்க நண்பன் பேரு, அதாவது உங்க பேரோட இறுதி எழுத்து உயிரீரா மெய்யீரா என்னங்கிறத மறக்காம கீழே பின்னூட்டத்துல பதிவிட்டுருங்க. அதே மாதிரி உங்க நண்பன் பேரோட முதல் எழுத்து உயிர் முதலா மெய் முதலா என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே பின்னூட்டத்துல பதிவிட்டு போங்க.